வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் இட் சேனல். இந்த கிராம் ஃபோன் வந்து ஏற்காடுல இருந்து ஒருத்தங்க சர்வீஸுக்காக கொரியர்ல அனுப்பி விட்டாங்க. ஸோ அவங்க என்ன ப்ராப்ளத்தினால அனுப்புறாங்கன்னா, இது வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியல, இதை சரி பண்ணிதாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு தெரியுது இந்த வீல் வந்து ஃப்ரீயாக சுத்திட்டு இருக்கு. ஸ்பிண்டில் வந்து இதுல இருந்து விலகி கிடக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி கொரியர்ல வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்ல வந்து அந்த வைப்ரேஷன்ல வந்து ஏதாவது ஆயிருக்கலாம். ஸோ இதை இந்த மிஷினை கலத்தி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த கிராம ஃபோன் வந்து ஒரிஜினல் கிடையாது, இது வந்து டூப்ளிகேட். இது பார்த்தாலே தெரியும். இதை டூப்ளிகேட்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த சவுண்ட் பாக்ஸ் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இது வந்து ஒரிஜினல் சவுண்ட் பாக்ஸ். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா இதை விட இது டபுள் மடங்கு வெயிட் இருக்கும். இதை பார்த்தாலே தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த மெஷின் வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து என்கிட்ட தந்தவங்க சொன்னாங்க இது ஒரிஜினல்னு சொல்லி தந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் தெரியாமல் ஏமாந்துடுறாங்க. இதை ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ இதை கலத்தனா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பிளாட்டரை கலத்தணும். இந்த பிளாட்டர் வந்து பார்க்குறதுக்கு இதை வந்து எல்லாமே இந்த ஸ்டட்டு எல்லாமே ஒரே பீஸ் மாதிரி தெரியும். ஆனால் இது தனியாக கலந்து வந்துடும். இதை வந்து நம்ம இப்படி தென்னக்கூடாது. இப்படி தென்னிங்கன்னா என்ன ஆகும்னா, ஸோ இங்கே நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பிண்டில் வந்து என்ன செய்யணும்னா பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பெண்ட் ஆச்சுன்னா திருப்பி ஓடும்போது ஊப்ளிங் ஆகும். ஸோ அதனால கவனமாக கலத்தணும். என்னென்னா இந்த ரெண்டு சைடும் இந்த மாதிரி கையை கொடுத்துட்டு மெல்ல தூக்கணும். அது அப்படி வரலன்னா என்ன செய்யணும்னா, இந்த ஸ்டட்டில் லேசாக இப்படி ஒரு தட்டு தட்டலாம். ஏதாவது கம்பு, இந்த மாதிரி ஏதாவது கம்பு துண்டை வச்சு இந்த மாதிரி தட்டி லைட்டாக இங்கேருந்து லைட்டாக இதை அப்படி தண்ணி அப்படி எடுக்கணும். ஸோ வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கலத்திடலாம். இந்த ஹோலில் தான் வந்து இந்த ஸ்டட் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இதில் வந்து ஒரு 3 போல்ட் இருக்குது. ஸோ இந்த 3 போல்ட்டை நம்ம கலத்தி விட்டோம்னா இந்த மெஷினை வந்து நமக்கு தனியாக எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கலத்தி எடுத்துடலாம். இதுதான் மெஷின், இதுதான் ஸ்பீட் கவர்னர் இங்கே இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஸ்பீட் கவர்னர் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஆனால் நம்ம கீ கொடுக்கும்போது இதில் 2 ட்ரம் இருக்குது. ஸோ இந்த ட்ரம் சுத்தம், இந்த ட்ரம் வந்து ரிவர்ஸில் வரும். இது சுற்றி தான் நமக்கு இந்த ஸ்பிண்டில் சுற்றணும். ஆனால் ஸோ இங்கே வந்து இது சுத்த மாட்டேங்குது. ஸ்ப்ரிங் வந்து கட்டாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது கலத்தி பார்த்தா தான் தெரியும். இந்த மெஷினில் உள்ள ஒரு முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங். ஸோ இதில் வந்து 2 ஸ்ப்ரிங் இருக்கும். இந்த இருக்குது, இங்கே இருக்குது. இதை நம்ம இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிறதா இருந்தால் இப்படி சுற்றி விட்டோம்னா அதை இப்படி தன்னால் ரிட்டன் வரும். இப்போ பாருங்க, நான் கீழே பிடிச்சிட்டு ஸோ 2 ஸ்ப்ரிங்கும் ஒர்க்கிங்கில் இருந்ததுன்னா நம்ம இப்படி சுற்றினோம்னா இப்படி ரிட்டன் வரும். ஸோ நம்மளால் சுற்ற முடியாது, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே சுற்ற முடியாது. ஸோ இப்போ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஸ்ப்ரிங் நல்லா இருந்ததுன்னா இதுக்கு உள்ள ஒரு சின்ன காடி இருக்குது பாருங்கள். இதான் அந்த ஸ்ப்ரிங்கில் உள்ள ஒரு எண்டு இப்படி எள்ளு மாதிரி வளைச்சி விட்ருப்பாங்க. அதுதான் இந்த குரூவில் போய் சேரும். கரெக்டாக இந்த மாதிரி லாக் ஆகிடும். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங்கில் உள்ள இந்த எள்ளு போல் வளைச்சி விட்ருக்கு. ஸோ இது வந்து உள்ளே கட் ஆகிட்டுன்னா இது வந்து ஒரு இடத்துல நிற்காது, நம்ம சுற்றிட்டே வரும். இது இப்போ நம்ம சுற்றி விட்டோம்னா ரிட்டர்ன் போயிடும். இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல சேரும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் இது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் என்ன நடக்குன்னா, இந்த மாதிரி சுற்றும் போது இது சுற்றுது, ஆனால் டென்ஷன் ஆகலை. அதாவது இது சுற்றி, ஏன்னா இது இந்த பக்கம் சுற்றும் போது நம்ம ஸ்ப்ரிங் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனோம்னா டென்ஷன் ஆகணும். ஆகலை. காரணம் என்னென்னா, நான் நினைக்கிறேன் 2 ஸ்ப்ரிங்கில் ஒன்று கட்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த காடியிலேருந்து விலகி கிடக்கணும். ஸோ அது இதை கலத்தி பார்த்தா தான் தெரியும். இந்த 4 ஸ்க்ரூவையும் கலத்தியாச்சுன்னா இந்த பிளேட் வந்து தனியாக வந்துடும். ஆனால் இதை கலத்தும் போது கவனமாக கலத்தணும். ஏன்னா இங்கே ஒரு 3 ஸ்டட் வரும். ஒன்று இந்த ஸ்ப்ரிங்குக்குள்ள ஸ்டட்டு தான் இருக்குது, இன்னொன்று இந்த வீலுக்குள்ள ஸ்டட்டு தான் இருக்குது, ஸோ இன்னொன்று இந்த வீலுக்குள்ள ஸ்டட்டு. இந்த 3 கரெக்டான பொசிஷனில் நம்ம வைக்கும்போது தான் சேரும். அதனால் பொசிஷன் மாறிடக்கூடாது. அது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டது நல்லது. ஏன்னா நம்ம கலத்தும் போது ஒருவேளை இது கலந்து விழுந்துட்டுன்னா திருப்பி நம்ம ரீசெட் பண்ணுறதுக்கு தெரியணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பிளேட்டை கலத்தி எடுக்கணும். இப்போ இதை கலத்தியாச்சு. நீ பாருங்கள், ஒரு சைடு இருக்க ஸ்ப்ரிங் வந்து நல்லா இருக்குது. நான் இப்படி சுற்றிட்டு விட்டேன்னா நான் பாருங்க ரிட்டர்ன் வருது. இந்த பக்கம் ஆக்சுவலி இந்த காடி இங்கே இருக்குது. ஸோ இதில் இருந்து காடி இருக்கும். நம்ம இதில் போட்டு பிடிக்கும்போது இது என்ன செய்யணும்னா இப்படியே சுற்றிட்டு வரும். ஸோ இது கட்டாகி போச்சு, அதனால் இப்படியே சுற்றிட்டு வரும். இது வந்து ஒரு எண்டில் தான் கட்டாயிருக்கு. அதனால் என்ன பண்ணலான்னா, என்ன இருக்குது பாருங்கள், ஸ்ப்ரிங்கோட ஒரு எண்டு தான் இருக்குது. இந்த எண்டை கொஞ்சம் சுற்றி இதே மாதிரி எள்ளு மாதிரி இதில் வளைச்சி விடணும். அப்படி விட்டால் தான்
இதில் இருக்க இந்த காடியில் இருக்கு, இந்த காடியில் அதை பிடிக்கணும், பிடிச்சி இது இப்படி சுற்றணும், இது இப்படி சுற்றணும். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே வளைச்சி, இது கொஞ்சம் கவனமாக பண்ணணும், கையில் அடிச்சிடும். இதை வந்து ஒரு எள்ளு மாதிரி வளைச்சி இந்த இடத்துல கொண்டு வரணும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இதே ஸ்பேர் வந்து என்கிட்ட இன்னொரு செட் இருக்குது. இதுதான் நம்ம கலத்துனது. அது வந்து ஸ்ப்ரிங் வந்து இதெல்லாம் உடஞ்சதுனால ரொம்ப கட்டையாக போச்சு, அதனால் அதை நம்ம திருப்பி போட முடியாது. ஸோ இதுக்கு மேட்சான செட் வந்து நான் இதில் வந்து எடுத்து நான் வச்சுருக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங் வந்து இது கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த ரெப்ளிகாவிலே ஒரு மாடல் இன்னொரு மாடலுக்கு சேராது. இது நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாடல் இங்கே பாருங்கள், இது சின்ன சைஸு, இது பெரிய சைஸ். ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகாது. ஆனால் இதில் உள்ளது இதில் மேட்ச் ஆகுது. அதனால் நான் இதை வந்து இது கூட ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா இடையில ஒரு வாசர் வரும். இந்த ஸ்ப்ரிங்குக்கும் இடையில ஒரு வாசர் கண்டிப்பாக போடணும். போட்டுட்டு இதை அது கூட செட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்க, முன்னாடி சுற்றி விட்டா இப்படி ரிட்டன் வராது. இங்கே பாருங்க. ஸோ இப்போ இது கரெக்டாக செட் ஆகிட்டு. இனி நம்ம இதில் மாட்டணும். இதில் மாட்டும் போது நம்ம எப்படி கலத்தணுமோ அப்படி மாட்டணும். ஏன்னா இந்த பல்லுக்கு வித்தியாசம். இந்த ஷார்ப்பாக இருக்கும் ஒரு பல்லு, இதுதான் கீழே வரும், கிராஸில் இருக்கும், அது வந்து கீழே வரும். இந்த ஹேண்டில் கூட வரும். அதனால் இந்த மாதிரி வரும். இதுதான் அதோட பொசிஷன். ஸோ இந்த பிளேட் வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகணும். இந்த 3 ஸ்டட்டும் வந்து அந்தந்த ஹோலில் கரெக்டாக வரணும். அப்படி இல்லைன்னா உள்ளே வந்து அந்த வீல் வந்து கிராஸ் ஆகி போகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீலை சுற்றும் போது இது சுற்றணும், சுற்றி லாக் ஆகணும். அதுக்கு பிறகு அந்த டென்ஷனில் இந்த வீல் இங்கே சுற்றணும். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ டென்ஷனாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக இது சுத்தம். இது பாருங்கள், இது சுற்ற ஆரம்பிச்சிட்டு. இதுதான் ஸ்பீட் கவர்னர். இந்த வீல் சுற்ற ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இதுதான் அந்த மெயின் அந்த பிளாட்டரை சுற்றக்கூடிய அந்த ஸ்டட்டு. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. இனி என்ன செய்யணும்னா மெயினாக வந்து எல்லா இடமும் க்ரீஸ் போடணும். ஏன்னா ஒன்ஸ் கலத்தியாச்சுன்னா அதில் உள்ள க்ரீஸ் எல்லாம் போயிடும். மெயினாக வந்து இது க்ரீஸ் தான். க்ரீஸ் போடலைன்னா அந்த இடம்லாம் சீக்கிரமாக தேஞ்சு போகும். ஸோ இப்போ சூப்பராக ஒர்க் ஆகுது. எங்கெங்கெல்லாம் கியர் பல் இருக்கோ இப்போ பாருங்க ஓடிட்டே இருக்குது. ஸோ எல்லா கியர்லையுமே நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் கூடின குவாலிட்டி க்ரீஸு, நல்ல க்ரீஸ் போடணும். ஏன்னா க்ரீஸ் கரெக்டாக போட்டால் தான் அந்த சவுண்டு வந்து தேவையில்லாத சவுண்டெல்லாம் வந்து அரெஸ்ட் ஆகும். இதான் ஸ்பீட் கவர்னர். நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த இதில் ஒரு ராடு இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இதுதான் அங்கேயும் மூவ் ஆகி இந்த இதில் வந்து தட்டும். ஸோ இது வந்து இதில் தட்டும்போது அந்த ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இனி நம்ம எப்படி கலத்துனமோ அதே மாதிரி இதில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் செட் பண்ணி ஸ்பீடெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி கலத்துனமோ அப்படி இதில் மாட்டியாச்சு. இப்போ நான் ஏன் இதை ஸ்டட்டை பிடிச்சிருக்கிறேன்னா, நான் ஏற்கனவே கீ கொடுத்ததுனால இந்த ஸ்டட்டு வந்து இப்போ ஸ்பீடாக ஓடும். அந்த பிளாட்டரை மாட்டுறது வரைக்கும் அது ஸ்பீடாக ஓடும். அதனால் அதை மாட்டிட்டு பிரேக் இங்கே இருக்குது, இந்த பிரேக்கை வச்சு நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம். இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோல். ஓகே. ஸோ இது வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகிட்டுனா ஊப்ளிங் இருக்காது, அழகாக இருக்கும். இது பிரேக்கெல்லாம் வந்து ப்ராப்ளத்தில் இருந்து இப்போ கரெக்ட் பண்ணியாச்சு. இந்த சவுண்டு வந்து நல்லா இருக்குன்னா நம்ம இந்த ஹார்ன் மாட்டணும். ஸோ இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது வந்து ஒரிஜினல் கிடையாது, இது ரெப்ளிகா. அதனால் ரொம்ப குவாலிட்டியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நல்லாயிருக்கும், ஸ்பீட் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, இந்த கிராமஃபோனை கலத்தி போட்டு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சுது. டெய்லி இதில் ஏதாவது சின்ன சின்ன வேலை செய்வேன். ஸோ இதோட சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிராமஃபோனோட கூடுதல் ஆகும். ஆனால் அப்படி வாங்க முடியாது. நம்ம சர்வீஸ் சார்ஜ் 300-400 ரூபா தான் வாங்க முடியும். இதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா, சர்வீஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கணும். ஸோ 4000 ரூபா 5000 ரூபா நம்ம சர்வீஸ் சார்ஜ் போட முடியாது.
நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயரில் அதை சர்வீஸ் பண்ணி எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேலை செய்யணும்னு சொல்லி, இது வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து 78 RPM ரெக்கார்டு. நல்ல க்ளீனாக இருந்ததுன்னா இறைச்சல் இல்லாமல் இருக்கும். நான் இப்போ வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கீ கொடுக்கும்போது நமக்கு தெரியும், நம்ம கைக்கு தெரியும், ஒரு லெவலுக்கு மேலே நம்ம டைட் பண்ணி கீ கொடுக்கக்கூடாது, ஸ்ப்ரிங் கட் ஆகிடும். ஸோ இப்போவே தெரியுது, அந்த கைக்கு தெரியுது, இதுக்கு மேலே நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ இந்த பிரேக்கை நான் எடுத்து விட்டேன்னா இது ஓட ஆரம்பிச்சிடும். எப்போவுமே எடுத்த உடனே இதை வைக்கக்கூடாது. இது ஓடும்போது தான் இந்த ஊசியை தூக்கி இதில் வைக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம சிலவங்க தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வச்சுட்டு ஆன் பண்ணுறாங்க, இதில் வச்சுட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி ஸ்டாப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு டாட் விழுந்துடும். இந்த ரெக்கார்டு அப்புறம் ரெண்டாவது யூஸ் பண்ண முடியாது. அதனால இது வந்து ஆன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வந்த பிறகு தான் நம்ம இதை தூக்கி வைக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் தூக்கி வைக்கிறேன். ஸ்பீடு கூடுதலாக இருக்குது, தெரியுது உங்களுக்கு, இங்கே குறைக்கிற மாதிரி. ஸோ இன்னும் இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம், நமக்கு இந்த சவுண்டுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் பாருங்க. இப்போ ஸ்பீடை கூட்டுற பாருங்க. ஸோ ஓரளவு கரெக்டாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரிஜினல் கிடையாது, இது ரெப்ளிகா. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு சர்வீஸுமே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் பண்ணுறோம். ஸோ நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், நானும் வேறு ஜாபில் தான் இருக்கிறேன். எனக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நேரத்தில் தான் நான் அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட சர்வீஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச அளவு நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆகணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.